வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 3ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 915ஆம் ஆண்டில் இத்தாலியின் முதலாம் பெரிங்கார் புனித ரோம பேரரசராக முடிசூடினார். 1592ஆம் ஆண்டில் முதலாவது ஆங்கிலேய கப்பல் எட்வர்ட் பொன்வென்சர் இலங்கை தீவின் காலி துறைமுகத்தை வந்து அடைந்தது. 1799ஆம் ஆண்டில் வீஸ்லக் சமரில் ஆஸ்திரிய படை பிரெஞ்சு படைகளை வென்றது. 1800ஆம் ஆண்டில் மியூனிச்சுக்கு அருகில் உகன்லிண்டன் என்ற இடத்தில் இடம்பெற்ற சமரில் பிரெஞ்சு படைகள் ஆஸ்திரியாவை தோற்கடித்தன. 1818ஆம் ஆண்டில் இலினாய் அமெரிக்காவின் 21வது மாநிலமாக இணைந்து கொண்டது. 1854ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் பெலராட் என்ற இடத்தில் தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது இராணுவ படையினர் சுட்டதில் 20 பேர் கொல்லப்பட்டனர். 1903ஆம் ஆண்டில் சர் ஹென்றி பிளேக் பிரித்தானிய இலங்கையின் ஆளுநராக நியமனம் பெற்று கொழும்பு நகருக்கு வந்து சேர்ந்தார். 1919ஆம் ஆண்டில் 20 ஆண்டுகள் கட்டுமான பணியின் பின்னர் கியூபெக் பாலம் திறக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் 2 தடவைகள் பாலம் இடிந்து வீழ்ந்து 89 பேர் உயிர் இழந்தனர். 1927ஆம் ஆண்டில் முதலாவது லாரல் மற்றும் ஹார்டி திரைப்படம் வெளியிடப்பட்டது. 1967ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுனில் கிறிஸ்டியன் பர்னார்டு தலைமையில் உலகின் முதலாவது இதய மாற்று அறுவை சிகிச்சை 53 வயது லூயிஸ் வாஸ்கன்ஸ்கி என்பவர் மீது வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டில் இந்திய பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் செங்கிஸ்கான் நடவடிக்கை என்ற பெயரில் இந்தியா மீது போர் தொடுத்ததை அடுத்து 2 நாடுகளுக்கும் இடையில் முழுமையான போர் வெடித்தது. 1979ஆம் ஆண்டில் அயத்துல்லா ரொஹல்லா கொமைனி ஈரானின் உயர் தலைவரானார். 1984ஆம் ஆண்டில் போபால் பேரழிவில் இந்திய நகரான போபாலில் யூனியன் கார்பைடு நிறுவனத்தில் இடம்பெற்ற நச்சு வாயு கசிவில் 3800 பொதுமக்கள் உடனடியாக கொல்லப்பட்டனர். 6 லட்சம் பேர் கடுமையான நோய் உற்றனர். இவர்களில் 6000 பேர் பின்னர் இறந்தனர். உலகில் இடம்பெற்ற மிக மோசமான தொழிற்சாலை விபத்து இதுவாகும். 1992ஆம் ஆண்டில் 80,000 டன் குரூட் ஆயிலுடன் சென்ற கிரேக்க கப்பல் ஸ்பானியா அருகில் மூழ்கியதில் எண்ணெய் முழுவதும் கடலில் கசிந்து படிந்தது. 1992ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது குறுஞ்செய்தி தனி மேசை கணினியில் இருந்து வோடாபோன் தொலைபேசி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டது. 1997ஆம் ஆண்டில் நிலக்கன்னிவெடிகளை தயாரிப்பது மற்றும் பயன்படுத்துவதை தடை செய்யும் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா தவிர்த்து 121 நாடுகள் ஒட்டாவாவில் நடந்த மாநாட்டில் கையெழுத்து இட்டன. 2009ஆம் ஆண்டில் சோமாலியா முக்தீசுவில் உணவு விடுதி ஒன்றில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 அமைச்சர்கள் உட்பட 25 பேர் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸில் போபா சூறாவளி தாக்கியதில் 475 பேர் உயிர் இழந்தனர். 2014ஆம் ஆண்டில் ஜப்பான் JU-3 என்ற சிறுகோளை நோக்கி 6 ஆண்டுகள் திட்டமாக ஹைபுசா 2 என்ற விண்கலத்தை தனேகாஷிமா விண்வெளி மையத்தில் இருந்து ஏவியது. மேலும் டிசம்பர் 3ஆம் நாளானது கியூபா நாட்டில் மருத்துவ தினமாகவும்
பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.